ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன கார்டனிங் அப்டேட் தான். இதில் நம்ம வீடுகளில் என்னெல்லாம் மூலிகைகள் வளர்க்க முடியும், அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸுங்கிறத இதில் சொல்ல போகிறேன். தேவைப்படுறவங்க வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள், தேவையில்லாதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. என்ன அப்படின்னா, வீடு இப்போ நம்ம ஷிஃப்ட் பண்ணி வந்திருக்கனால வீட்டு வேலைகள் நடந்துகிட்ருக்கவும் அப்புறம் சரியான கார்டன் செட்டப் நம்மளால் பண்ணிக்க முடியல. அதனால் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான கண்டெய்னர்லாம் தூக்கி போடாமல் என்னால் என்ன செடிலாம் அதில் பதியம் போட்டுக்க முடியுமோ, ஃப்யூச்சரில் எனக்கு அதை வந்து நட்டு வைக்கிறதுக்காக என்னெல்லாம் தேவைப்படுமோ அது கிடைக்க கிடைக்க நான் ஒன்று ஒன்றா சேகரித்து இதில் வச்சிட்ருக்கேன். இது மருதாணி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப உடம்புக்கும் நல்லது. மருதாணியோட பலன்கள் ஏகப்பட்டது இருக்குது. அதை வந்து நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்குவாங்க. கையில் போடுறது மூலயமா கையிலையும் நல்லா குளிர்ச்சி, உடம்பு ஃபுல்லாக நல்லா குளிர்ச்சி ஏற்படும். மருதாணி வீட்டில் வளர்க்குறது ரொம்ப தீய சக்திகளை அண்ட விடாதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் மருதாணி வச்சுருக்கேன் வீட்டில். மணத்தக்காளி கீரை எங்கள் ஊர் பக்கம் இதை மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவோம். ஒரு சிலர் மிளகு தக்காளி கீரைன்னு சொல்கிறீங்க. அதை வீட்டில் வளர்த்துக்கிறது மூலயமா நமக்கு ஒரு செடியே திருப்பி கட் பண்ணி விட விட படர்ந்து பெருசாக வரும். அந்த கீரைகளை பறித்து நம்ம துவையல் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் அதிகமாக வர வர நம்ம அது கடையல் மாதிரியும் செஞ்சு சூப் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். கற்றாழை இது ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதுவும் குளிர்ச்சி தரக்கூடியது. கற்றாழை இதழ்களை கட் பண்ணி ஒரு பெடல்ஸை எடுத்து சைடில் இருக்க முள்ளெல்லாம் கீறிட்டு மேலே இருக்க தோலை சீவி உள்ளே இருக்க அந்த வெள்ளை கலரில் இருக்கும் இல்லையா, அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டெய்லி வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சுகரும் கண்ட்ரோலாக இருக்கும், உடம்பும் குளிர்ச்சியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது துத்தி பார்த்திங்க அப்படின்னா மூல நோய்க்கு உள்மூலம் வெளிமூலம் ரெண்டுக்குமே ரொம்ப நல்ல மருந்து. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாகாத கேசஸ்லாம் கூட இந்த துத்திக்கீரை டெய்லி கடையெல்லாம் கடைஞ்சி சாப்பிட்டது மூலயமா நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. துத்திக்கீரை அவசியம் மாதத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க. மோஷன் நல்லா ஃப்ரீயாக